ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் இன்றைக்கி சாதா ப்ளவுஸ் தாங்க தைக்கிறேன். நிறைய வாட்டி மியூசிக் போட்டு வீடியோ விட்ருப்பேன். இந்த வாட்டி சரி வாயிலே பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறது கரெக்டாக 1/2 ஹவர்க்குள்ளே தைச்சிடலாங்க. சாதா ப்ளவுஸு இன்னும் 20 நிமிஷம் போதுங்க. லைனிங் ப்ளவுஸ் 1 ஹவர்க்குள்ளே தைச்சிடலாங்க. 3/4 மணி நேரத்துக்கு மேலே 1 ஹவர்க்குள்ளேங்க. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ சாதா ப்ளவுஸு நான் வெட்டி எடுத்துக்கிற வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ, ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோங்க. 4 ப்ளவுஸ் சேர்ந்து கட் பண்ணுற வீடியோ நான் ரெண்டுமே சேர்ந்து மாற்றி ரெண்டுமே அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ நம்ம ப்ளவுஸ் எப்பவுமே ஷோல்டரில் 2 தையல் போட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்பேஸ் முன்பக்கம் 3 டாட் பிடிப்பிடலாங்க. அந்த 3 டாட் தாங்க நான் எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள். இதே சேமில் ப்ளவுஸ் நீங்களும் தைச்சி பழகுங்க. நீங்கள் நினைக்கலாம் எப்பவுமே இவங்க சாதா ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸ் தானே வீடியோ போடுறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் இந்த சாதா ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் தைச்சாலே போதுங்க. ஒரு வீட்டுக்கு தேவையான வருமானம் நம்ம தேவையான வருமானம் இதிலே வருங்க. இப்போ மாடல் ப்ளவுஸ் கொஞ்சம் நல்லா ரீச்சாக கொஞ்சம் நல்லா வசதியானவங்க, வேலைக்கு போகிறவங்க அதுமாதிரி டைமில் தான் தைப்பாங்க. நார்மலாக வீட்டுக்கு போடுறதுக்கு சாதா ப்ளவுஸ் தாங்க தைப்பாங்க எல்லாருமே. அதனால் நீங்கள் சாதா ப்ளவுஸ் நல்லா தைக்க கற்றுக்குங்க. மாடல் ப்ளவுஸ் போக போக தானாக வருங்க. நான் கூட மாடல் ப்ளவுஸ்லாம் தைச்சி கொடுத்துருக்கேன். இப்போது மாடல் ப்ளவுஸு இப்போதைக்கு வரலை. வந்தால் பட்டு சாரீ அதுக்கு லேஸ் வைக்கிற மாடல் அதுமாரி தாங்க வரும். நான் இன்னும் மாடல் ப்ளவுஸ் வந்தால் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேங்க. சுடிதார்லாம் தைக்க தெரியுங்க. நிறைய தைக்க சொல்ல நான் வீடியோ எடுக்காது விட்டேன். இப்போ தான் வீடியோ கொஞ்சம் நாளாக தான் வீடியோ எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த 3 டாட் பிடிச்ச பிறகு அந்த பட்டி ரெடி பண்ணலாங்க. பட்டி ரெடி பண்ணுறதுக்கு துணி பாருங்க, ஒரு மெத்தடு ஒரு மாடலுங்க. அவங்க துணி எக்ஸ்ட்ரா இருந்தால் இந்த துணியை 3 மடிச்சிக்கோங்க. கீழே ஒரே சின்ன மடிப்பு மடிச்சிக்கோங்க. வேலை டக்குன்னு முடிஞ்சிடுங்க. பட்டி செய்யறதுக்கு நம்ம டைம் நிறைய நேரம் ஒதுக்குனா 1/2 ஹவருக்கு மேலே போயிடுங்க. நம்ம சட்டுன்னு வேலை முடிக்கணும்னா எல்லாமே டக்குன்னு அவ்வளோதாங்க. கொஞ்சோன்னு மடிச்சு வச்சுட்டா அதனால தாங்க பட்டி ரெடிங்க. இப்போ நான் அளவு ப்ளவுஸ் வச்சு அவங்களுக்கு எப்படி இருக்குதோ அதே அளவுக்கு நான் மார்க் பண்ணிப்பேங்க. இப்போ அவங்க அளவு ப்ளவுஸ் எவ்வளோ போகுதோ அவ்வளோ அளவு பண்ணி எடுத்துப்பேங்க. நீங்களும் ப்ளவுஸ் தைக்க நல்லா கற்றுக்குங்க. நான் கற்றுக்க சொல்லக்கூட நிறைய பேர் என்னை கிண்டல் பண்ணாங்க. என்ன கிண்டல் பண்ணாங்கன்னா, நான் டைலரிங் கிளாஸ்லாம் கல்யாணம் மேரேஜ்லாம் ஆகிட்ட பிறகு குழந்தைங்களாம் வந்துட்டு பிறகு தாங்க கற்றுக்கினேன். மண்டையில் ஏறாதுன்னு சொன்னாங்க. மெயினாக என்னுடைய ப்ளவுஸ் தைக்க தாங்க நான் கற்றுக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். ஸ்கூல் சொல்லவே போய் டைலரிங் போனோம். என் ஃப்ரெண்டுங்கள்லாம் பேசின்னு இருந்தோம். அவளுங்கெல்லாம் போனாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி அம்மா அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் கற்றுக்க முடியல. ஆனால் படிப்பும் பாதியில் அதாவது பாதியெல்லாம் 10வது மட்டும் தான் படிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே படிக்கலை. எப்படி பட்டி ஏற்றுறேன்னு பாருங்கள். அதே மெத்தட் ஒரு முன்ன பின்ன ஒரு பட்டி மேல் பக்கம் வைக்கணும், ஒரு பட்டி கீழ் பக்கம் வைக்கணுங்க. ஆக முதல்ல 2 பட்டியும் உள் சைடே போயிடுங்க. பார்த்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறைய பேர் மண்டையில் ஏறாது அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய பாப்பா 12 மாதம் குழந்தைங்க. நான் கற்றுக்க போக சொல்ல எங்கள் பொண்ணு எனக்கு இப்போ கற்றுக்கணுன்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் சட்டுன்னு கொஞ்சம் ஏறலை. எனக்கே கூட ஏறலைங்க. போய் அவங்கக்கிட்ட போய் நாங்கள் இப்போ பெங்களூரில் குடும்பம் இருந்தோங்க. வாடகை எங்கள் வீட்டுக்கார, நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணி எல்லாமே அங்கே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே போயிட்டு கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு கற்றுக்க ட்ரை பண்ணோம். அப்போ காசு கட்டிட்ட பிறகு பார்த்தா எனக்கு கால் வலி அதிகமாக ஆயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், டைலர் கிளாஸ் வேணாம் அவங்கக்கிட்ட போய் அந்த மேடம் கிட்ட போய் காசு திருப்பி கேட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க, நீ உங்கள் பொண்ணுக்கெல்லாம் தைச்சி கொடுக்கலாம், உனக்கு தைச்சிக்கலாம், நீ ஏம்மா ப்ளவுஸ் தைக்கிற வேலை வேணான்னு சொல்கிறேன், கற்றுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் என்ன பண்ணேன், அந்த 500 ரூபாய் காசு வேறு கட்டிட்டோமே சொல்லிட்டு கால் வலி வேறு அதிகமாக இருந்தது. சரி எப்படியோ முயற்சி பண்ணி போய் ஏந்து ஒரு 2 மாதம் போயிட்டேன். 2 மாதம் முடிச்சா போயிட மாட்டோம். அடிக்கடி நான் லீவு போட்டுருவேன், அவங்க லீவு போட்டுருவாங்க. இந்த லீவெலாம் போய் ப்ளவுஸ் தைச்சேன். அதுக்கப்புறம் சுடிதாருக்கு போனேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ தர போதுமா, இது வச்சு நீ கற்றுக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் அந்த பட்டு பாவாடை, பட்டு சொக்கா அதுமாரி மட்டும் கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தைக்க தெரியல. தெரியலன்னா தப்பாக தைச்சேன். ஒருத்தர் என்னை நம்பி இப்போ ஸ்டார்டிங்லேயே பெங்களூரில் துணி கொடுத்துட்டாங்க ப்ளவுஸு. நான் அப்பயே சொன்னேன் எனக்கு சரியாக தைக்க தெரியாதுன்னா அவங்க கேட்கல, கொடுத்தாங்க. ஆனால் ப்ளவுஸ் நல்லா தைக்கல. ஆனால் அவங்க எதுவும் திட்டலை. சரி அதுக்கப்புறம் என்னுடைய ப்ளவுஸு எங்கள் அண்ணிக்கு, எங்கள் அம்மாவுக்கு மாற்றி தைப்பேன் டைம் கிடைச்சலாம். எனக்கு அப்போதுலேருந்தே கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மிஸ்டேக் வந்தது.
ஆனால் நான் கற்றுக்க சொல்லுறது இது இப்போ என் ப்ளவுஸ் நானே தாங்க தைச்சிப்பேன். அப்போதுலேருந்தே நானே தைச்சி பயன் பண்ணிக்கினேன். என்னோடய ப்ளவுஸ் கொஞ்சம் சரியில்லைனா கூட போக 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 டவுட்டு கேட்டு கேட்டு யாருன்னா அப்போ வந்து யூடியூப்லாம் இல்லைங்க. யூடியூப்பு ஃபோன் வச்சதுலாம் அவ்வளோ இல்லை. ஃபோன் இருந்தது, அந்த யூடியூப்லாம் அப்போ இருக்குதா இல்லைன்னு தெரியல. எங்ககிட்ட அந்த அளவுக்குலாம் அப்போ தெரியல. யாருன்னா துணி தைச்சாங்கன்னா எங்கள் சித்தப்பா ஒருத்தர் துணி தைப்பார் எங்கள் ஊரில், அம்மா ஊரில். அவங்க எப்படி தைக்கிறாங்கன்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் எங்கள் ஊருங்களில் யாருன்னா தைச்சாங்கன்னா அவங்க எப்படி தைக்கிறாங்கன்னு பார்ப்பேன். இல்லை என்னுடைய பழைய ப்ளவுஸ்லாங்க அந்த மேடம் சொன்னாங்க எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க, பழைய ப்ளவுஸ் வந்து தையெல்லாம் பிரிச்சுட்டு நீ புதுசாக போடுமா, அதுலேயே கற்றுக்கலாம்னு சொன்னாங்க. நீங்களும் அதுமாரி ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி பாருங்கள். நானும் நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி பார்ப்பேன். கட் பண்ணி ஒரு 1.5 வருஷத்துக்குலாம் கொஞ்சம் நல்லா தைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ப்ளவுஸ்னால் வெளியே ஆளுங்க கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு தைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஒன்றும் கொஞ்சம் லூஸ் வரும், டைட்டு வரும். அது எல்லாம் எப்பவுமே வரும், இப்போவும் வரும், அப்போயும் வருங்க. அது எப்படின்னாலும் கொஞ்சம் வந்து தான் ஆகும். ஒரு டைம் மட்டும் வரும், ஒரு டைம் கரெக்டாகிடும். நீங்கள் மறக்காமல் டைலருன்னா எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய டைலர் பயணம் வந்து நான் அதுக்கப்புறம் நிறைய துணி வர ஆரம்பிச்சிது. குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். நாங்கள் அப்புறம் எங்கள் சொந்த ஊருக்கு வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்காரரு நாங்களாம் சரி, அம்மா அப்பாலாம் பெங்களூர்லேருந்து அவங்க அம்மா சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க. அதனால் நானும் எங்கள் சொந்த ஊருக்கு வீடு காலி பண்ணி வந்துட்டோம். எங்கள் பையன் அப்போ எல்கேஜி படிச்சிருந்தார். படிப்பு நிறுத்திட்டு எல்கேஜி யூகேஜி அதுக்கப்புறம் இங்கே வந்து சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம், யூகேஜி. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இங்கே வந்து எங்கள் ஊரில் நிறைய பேர் துணி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ப்ளவுஸ் என்னை நம்பி கொடுத்தாங்க, சந்தோஷம். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்தது நம்பிக்கை நான் காப்பாற்றுற மாரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். நல்லா தைச்சி கொடுக்கணும்னு எப்போவுமே எனக்கு அந்த ப்ளவுஸ் மட்டும் நான் ஆச்சா போச்சான்னு தைக்கவே மாட்டேங்க. ஒன்று அளந்தாக தைப்பேங்க. இப்போ கூட பாருங்கள், இந்த பைப்பிங் கூட நான் எப்போவுமே ஒரு பீஸ் நல்லா நேராக பண்ணி தான் பைப்பிங் கூட பண்ணுவேன். நான் விறு தைச்சிடணும் அப்படின்னு ஒரு டார்கெட்லாம் கிடையாதுங்க. ஒன்று தைச்சாலும் ஒழுங்காக தைக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய பழக்கம் அப்படி தாங்க. நீங்களும் அதேமாரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது ஒரு நாளைக்கு 10 தைக்கணும்னு கிடையாதுங்க. 4 தைச்சா கூட போதும், 2 தைச்சா போதும். அந்த ஃபினிஷிங் கரெக்டாக இருந்தால் நமக்கு அடுத்தடுத்து துணி வந்துனே இருக்கும். நம்ம 10 தைச்சி 10 அவங்க லூஸாக இருந்துச்சு டைட்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் பண்ணுறது. அதனால் நீங்கள் பார்த்து நிறைய தைக்கிறீங்க தையுங்க. ஆனால் பார்த்து எல்லாமே டைட்டாக கரெக்டாக இருக்குதா நல்லா அளந்து பார்த்து தையுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா அப்போ எங்கள் ஊரில் வந்து 100 நாள் கார்டு போட்டாங்க. அந்த கார்டு போட்டுன்னு பசங்களை எங்கள் ஊர் ஸ்கூல்லே கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்த்துக்கணுங்க. இப்போ பார்ப்பாங்க எல்கேஜி யூகேஜி மட்டும் யூகேஜி படிச்சிருந்தா. அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு எல்கேஜி யூகேஜி சேர்த்தோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணார், பெங்களூர்லேருந்து வந்துட்டார் வேலை விட்டுட்டு. அதுக்கப்புறம் சென்னைக்காக தேடின்னு போனார். நாங்கள் சென்னைக்காக நாங்கள் போகல. வீட்டில் எங்கள் மாமியார் வீட்டிலே பக்கத்துலேயே வீடு, இன்னொரு வீடு இருந்தது, 2 வீடு இருந்தது. அதில் ஒரு வீட்டில் நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு சென்னையில் போய் கொஞ்சம் நாள்லேயே அவருக்கு கால் அடிபட்டுச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு. அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு வந்து இப்போ எல்கேஜி யூகேஜி படிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியம்லாம் எல்கேஜி யூகேஜி மட்டும் படிக்க வைக்கிற பிளான் தான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கள் ஊர் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூல்லே நாங்கள் வந்து சேர்த்துட்டோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அடிபட்டு 2 வருஷத்துக்கு எங்கள் வீட்டுக்கு வேலைலாம் செய்ய முடியாது. அந்த டைமெல்லாம் புக்ஸ் கட்டி கொடுப்பாரு. அப்போதுலேருந்தே அது முன்னாடியிருந்தே புக்ஸ் கட்டி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சுமார் ஆகிட்ட பிறகு ஒரு 100 நாள் வேலைக்கு கார்டு போட்டு அவரும் லைட்டாக வருவார். அப்போ வந்து வீட்டுக்கு 2 பேர் கூட போகலாம். இப்போ தான் வந்து வீட்டுக்கு ஒரு ஆள் தாங்க, அதனால் போகிறதில்ல. ஒரு ஆள் நான் போனால் அவர் போகக்கூடாது, அவர் போனால் நான் போகக்கூடாது. அந்த வாரம் யார் பேர் எழுதுகிறோமோ அதுமாரிங்க அப்படியே போச்சு. 1-2 ப்ளவுஸ் தைச்சிக்கின்னு மேக்ஸிமம் நான் டைலர் ஆகிற காரணம் என்னுடைய ப்ளவுஸ் தைக்க தான் நான். ஏன்னா வருமானம் கம்மி, மெயினாக துணி தைக்கிறதுக்கும் அந்த அளவுக்கு வருமானம் இல்லை. சரி, அதனால் ஒரு வெறி எனக்கு உள்ளுக்குள்ளே நம்ம கற்றுக்கணும், நம்ம ப்ளவுஸ் நம்ம தைச்சிக்கணுன்ட்டு ஒரு ஆசை இருந்தது. அது எப்படியோ வெற்றிகரமாக நிறைவேற்றிட்டு இப்போ என்னுடைய ப்ளவுஸ் வந்து நான் அன்றைக்கி அப்போதுலேருந்து நானே தாங்க தைச்சின்னு இருக்கேன். எப்போ டைலர் கிளாஸ் போக ஆரம்பிச்சனோ அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணதாங்க. எனக்கு சப்போஸ் என் ப்ளவுஸ் தைக்க முடியல கூட நான் இருக்கிற ப்ளவுஸு கட்டி பண்ணக்காண்டி நான் இந்த ப்ளவுஸ் தான் போடணுன்னு நான் டைலராக வந்தாலும் அந்த இதெல்லாம் கிடையாதுங்க. எப்படின்னா இப்போ இந்த சேரீ கட்டியே ஆகணும், இந்த ப்ளவுஸ் போட்டே ஆகணும் தைச்சி, அந்த அளவுக்குலாம் நான் ஃபாலோ பண்ணவே மாட்டேங்க. வீட்டில் என்ன ப்ளவுஸ் இருக்குதோ நார்மலாக ஊருக்கு போக சொல்ல கூட நான் மாற்றி கட்டிப்பேன். எங்கள் வீட்டை அடிக்கடி புடவை சேரீ எடுத்து கூட நான் தான் தைக்க மாட்டேன். அதுக்கே திட்டுவார், நீ டைலர் தானே, புடவை எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் தைக்காது வச்சுங்கிறியே அப்படின்னு சொல்லி திட்டுவார். எனக்கு நான் வெளியாள் கொண்டு ஜாக்கெட் தைச்சிட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு உடம்பு கொஞ்சம் அடிக்கடி எனக்கு உடம்பு சரியில்லை ஆகிடுச்சு நடுவில்.
கால் வலி அதிகமாகிடும். எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கோ போய்ங்க வந்தோம், கால் வலி மட்டும் நல்லாவே ஆகாது. தூங்கி இருந்தால் நடக்க முடியாது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து எம்சிஆர் செப்பல்னு சொல்லிட்டு போடுன்னாங்க. அதெல்லாம் கூட போட்டு பார்த்தோம். அப்போ கூட கால் வலி நல்லா ஆகலை. நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளவுஸ் வாங்குறத கம்மி பண்ணிட்டேன். அப்போவும் ப்ளவுஸ் வர ஆரம்பிச்சுனே தான் இருந்தது 1, 2. நானும் மாட்ட சொல்லி அனுப்புவேன் எல்லாருக்கிட்டே, துணி தைக்கத்தில்லைன்னு. சரி, நம்மளை நம்பி ஏதாவது வீட்டு தேடி தான் கொடுத்துட்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ளவுஸுக்கு மட்டும் வாங்கிப்பேன். வீடு தேடி யார் கொடுக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிப்பேன். அதுக்கப்புறம் சரி, டைலர் மிஷின் 1க்கு 2 மிஷின் வாங்கிட்டோமே, மிஷின் வேறு வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு லைனிங் துணி வாங்குறதுக்கு ஆரம்பிப்பேன். லேஸ் வாங்கிட்டு நானே இப்போ லேஸில் வாங்கிட்டு வந்துடுவேன் எப்போவுமே. ஏன் லேஸ் வந்து விலை அதிகமாக இருக்குதுங்க. 1 மீட்டரை வாங்கினா அவங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வைக்க சொல்ல பற்ற மாட்டேங்குது. அதனால் நான் வந்து லைனிங் எக்ஸ்ட்ரா கூட வச்சுருவேங்க என்னுடைய லேஸை. அவங்கக்கிட்ட காசு நான் கம்மியாக தான், மீடியமாக தான் வாங்கிப்பேன், நிறையலாம் வாங்கிக்க மாட்டேங்க. வெளியே அவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா எத்தனை மீட்டர் வாங்கி கொடுத்தாலும் கைக்கெல்லாம் ஒரு டைம் வாங்கி கொடுக்க முடியாதுல்ல. அதனால் லேஸ் வாங்கிப்பேன், லைனிங் மட்டும் வாங்கிப்பேன். அவ்வளோதாங்க என்னோடய டைலர் பயணங்கள். என்னுடைய ப்ளவுஸ் தைக்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா பாருங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. ஒருத்தர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்களாங்க, அது குறித்து நான் சொல்லிக்கிறேன் பாருங்கள். ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோவிலே ஷோல்ட்ரு வந்து 1 இன்ச்சு கம்மியாகுது, ப்ளவுஸ் தைச்சிட்டு பிறகு சொல்லிக்கிறாங்க. அது நான் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுற சொல்லவே நான் பேசி விட்டுருக்கேன் பாருங்கள். அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க, 2மே அப்லோட் பண்ணுறேங்க. எப்போ டைம் கிடைக்குதோ. நெட்டு கொஞ்சம் தான் இருக்குது, காலியாகி போச்சு. இந்த வீடியோக்கெல்லாம் நெட்டு வந்து தேவைப்படுறது வந்து ஒரு வீடியோவுக்கு வந்து 25 GB தேவைப்படுதுங்க. இந்த ப்ளவுஸ் தைக்கிற வீடியோவுக்கு எப்படி இருந்தாலும் நான் அப்லோடு இது பண்ணிட்டு தான் தெரியுதுங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 5 GB தேவைப்படுங்க, அட்லீஸ்ட் 10 GB தேவைப்படும். அதனால் வந்து என்கிட்ட இருக்குது 2 GBங்க. காசு கொடுத்து வாங்கினா அப்லோடு பண்ணுவேன், இல்லைனா 5G எங்கன்னா கிடைக்குதுன்னு பார்த்து அங்கே போய் உட்காந்து அப்லோடு பண்ணணுங்க. எங்கள் ஊர் சைடில் எப்படின்னா எங்கள் ஊரில் வந்து போயிடுது. அது எப்போ நிரந்தரமாக கிடைக்குன்னு தெரியல. இல்லை காசுக்கு 20 ரூபா 30 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கினா கூட பற்ற மாட்டேங்குது. நான் எப்படின்னா அப்லோட் பண்ணிடுறேங்க. நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ அப்லோடு பண்ணுறேன். ஏன் அது சொல்கிறேன்னா, நாங்கள் இப்படிலாம் காசு கொடுத்து வாங்கி அப்லோட் பண்ணுறேங்க, ஆனால் வீடியோ அந்தளவுக்கு ரீச்சே ஆக மாட்டேங்குதுங்க. இப்போது ரொம்ப ஓடத்தே இல்லைங்க என்னோடய வீடியோவை. எதனாலும் தெரியல, எனக்கே தெரியுது நான் ஒரு நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு வீடியோ போடல அப்படின்ட்டு. அதனால தாங்க இப்போ நான் வாயில் பேசி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இத்தனை நாள் மியூசிக் போட்டு விட்ருவேன். சரி, நம்ம வந்து எந்த வேலையுமே சுலபமாக செஞ்சுட்டா அதுக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குதுங்க. இப்போ நான் கூட கஷ்டப்பட்டு அன்றைக்கி ஒரு நாள் ப்ளவுஸ் போட்டிருந்த வீடியோ, அது பரவாயில்லைங்க, 2K 3K அப்படி போயிடுச்சு. அதுமாரி ஹார்ட் ஒர்க் பண்ணி போகிற வீடியோ பரவாயில்ல, ஒரு அளவுக்கு ரீச் ஆகுது. எங்கள் வீடியோ இதேமாதிரி தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. ஏன்னா ஒரு கிராமத்துலேருந்து எனக்கு எப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, கனவு. படிக்க தான் முடியல, எதுலலாம் ஒரு வெற்றி காணும்னு சொல்லிட்டு. ஆனால் நான் எங்கே எடுத்து காலை வச்சாலும் அந்த அந்த வழி வந்து எப்போவுமே வெற்றி அடைஞ்சிடுவேங்க, எந்த பாதையாக இருந்தாலும். அது என்னன்னு தெரியல. நான் வீட்டில் அம்மா கூட சொல்லுவாங்க, ஒரு செடி நட்டால் கூட அந்த செடி நல்லா துளுத்து செடி நல்லா பூ போகுங்க. எங்கள் அம்மா அதுக்கே நான் ஊருக்கு போனால் உன் கையால் செடி நடுமான்னு சொல்லுவாங்க. நானே உயர்வாக பேசலைங்க, உண்மை மட்டும் சொல்லிடுறேங்க. அதுமாரி நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு அளவுக்கு நிறைவேறிடுங்க. பசங்களையும் நல்லா படிக்க வைக்கணும்னு உள்ளுக்குள்ளே ரொம்ப ஆசை. ஆனால் நான் என்னால் முடிஞ்சது கவர்மெண்ட் ஸ்கூல் தாங்க படிக்க வச்சோம். பரவாயில்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்லே படித்ததுனால எங்கள் பாப்பாவுக்கும் கவர்மெண்ட் எங்கள் பையனும் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடச்சி அவரும் கவர்மெண்ட் காலேஜ் தான் படிக்கிறாரு. எங்கள் பொண்ணுக்கு வந்து தனியார் காலேஜ், ஆனால் அவளுக்கு வந்து 7-5 இன்ஜினியரிங்கில் சீட்டு கிடச்சிது. அதனால் அவங்களும் 7-5 மூலம் படிக்கிறாங்க. அது வந்து கவர்மெண்ட் சலுகையை ஃபுல்லாக எடுத்துக்குன்னு சொல்லிட்டு நல்லா படிச்சுட்டு நல்லா ஒரு வேலைக்கு போகணும் குழந்தைங்க. எங்கள் சேனல் மானிட்டேஷன் ஆகிடுச்சு. எங்கள் பசங்களுக்கு நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசை, நல்லா மேல் கொண்டு படிக்க வைக்கணும். வீட்டுக்கெல்லாம் நம்ம வந்து இப்போ நான் ரொம்ப ப்ளவுஸ் தைக்கிறதில்லை. எப்படின்னா ஒரு வருமானம் ஈட்டணுன்ட்டு தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். ஆனால் யூடியூப் சேனல் ஆரம்பித்து 3 வருஷம் ஆகுது, ஆனால் வருமானமே ஈட்டவே இல்லை. நாங்கள் செலவு பண்ண காசு கூட இது வரைக்கும் வரலைங்க. 2 ஸ்டாண்டு வாங்கினேன், ஃபோன் வாங்கினோம், ரீசார்ஜ் பண்ணுறோம். இது வரைக்கும் இன்னும் 1 ரூபா கூட வாங்கலை. எல்லாமே கேட்பாங்க யூடியூப்பில் எவ்வளோ வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் மானிட்டேஷன் ஆகி இப்போ தாங்க தொட்டுக்கிறேன், $20 தொட்டுக்கிறேன். $20 தொடுறதுக்கு 4-5 மாதம் ஆகி போச்சுங்க. இன்னும் நான் $80 எப்போ தொடுன்னு தெரியல. எல்லோரும் வந்து எங்கள் வீடியோ நல்லா பாருங்கள். மெயினாக வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், முழுசாக பாருங்கள். அப்போ தாங்க வந்து என்னுடைய வீடியோ வந்து அடுத்த ஃபோனுக்கு வந்து ரீச் ஆகுங்க. மெயினாக நீங்கள் வந்து லைக் போட்டு பாருங்கள். ப்ளவுஸ் வீடியோலாம் நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் லைக் போடாதே பார்க்குறாங்க. அதனால் வந்து அடுத்த ஃபோனுக்கு வந்து காமிக்காதாங்க. உங்களால் முடிஞ்சது ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க, அதுவே எங்களுக்கு போதும். வேறு எதுவும் செய்வானாங்க, லைக் போட்டுங்க. அதுக்கப்புறம் மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். இதுமாதிரி நல்லா இருந்தது, ப்ளவுஸ் தைச்சது நல்லா இருந்துச்சு. இப்போலாம் கமெண்டே வரதில்லை, என்னானே தெரியல. அதுமாரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க.
இப்போ வந்து கமான் வந்தே ஒரு மாதத்துக்கு ஆகுது, சரியாக கமானே வரதில்லை. எதனாலும் தெரியல, நாங்கள் வீடியோ சரியாக பண்ணலையான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல நல்ல வீடியோவாக போடுறேங்க. டைம் கிடைச்சல இதேமாரியே கொடுத்தா அதுவும் நிறைய கொடுங்க. எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. ப்ளவுஸ் தைச்சி முடிச்சுட்டேங்க. நானும் கரெக்டாக வந்து ப்ளவுஸ் தைச்சி முடிக்கிறதுக்கு 25 நிமிஷத்துக்கு ஆச்சுங்க. நான் வந்து அதை கொஞ்சம் 16 நிமிஷமாக சுருக்கி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. எப்போயுமே அளந்து பார்த்து ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே நான் அளந்து பார்த்துன்னு தாங்க இருப்பேன். ஏன்னா நம்ம எப்போயுமே அளந்து தாங்க ப்ளவுஸ் தைக்கணும். அப்போ தாங்க கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து கொஞ்சம் இடிஞ்சு அதிகமாக ஆகிடும், மிஸ்டேக் ஆகிடுங்க. இடுப்பு கூட நான் 3 டைம் அளப்பேங்க. 3 தையல் போடுவேன். 3 தையல் போட்டு இடுப்பு வந்து கரெக்டாக இருக்குதா அந்த இடுப்புடைய அகலம் பார்த்துட்டு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நான் தையல் போட்டுருவேன். சப்போஸ் நான் ஒரு தையல் கம்மியாக பண்ணிட்டேனாலும் அந்த தையல் நான் பிரித்து அவங்களுக்கு அந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ அகலம் இருக்குதோ அந்த அகலத்துக்கு நான் ப்ளவுஸ் ரெடி பண்ணி கொடுத்துடுவேங்க. இல்லைனா எனக்கு அப்போ தூக்கம் வரும், இல்லை எனக்கு தூக்கமே வராது, மிஸ்டேக்காக தைச்சிட்டுமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ மார்க் பண்ணி நடுவில் மார்க் பண்ணி டாட் பிடித்துங்க முதுகில். நீங்களும் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிங்க, வெட்டிக்குங்க, கரெக்டாக ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2 பேர் கமெண்ட் பண்ணாங்க, உங்கள் ப்ளவுஸ் பார்த்து நான் கற்றுக்கினேங்க அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து பாருங்கள், நான் தொடர்ந்து ப்ளவுஸ் தைக்கிற வீடியோ போடுறேங்க. இன்னும் புதுசாக ட்ரை பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க, தைக்கிறேங்க. எனக்கு இங்கே இருக்கிறவங்க தைக்கிறேன், உங்களுக்கோசம் நான் கண்டிப்பாக மாடல் ப்ளவுஸாக தைச்சி அப்லோட் பண்ணுறேங்க. இதேமாரி எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.